கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுக்கு மகிமை. தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய வார்த்தை வெளிப்படும் நேரத்தில் தேவனுடைய வார்த்தை நாம் அநேக காரியங்கள் கற்றுக்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம்னா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காரியத்திலும் நமக்கு சோர்வை உண்டாக்கக்கூடிய செயல்கள் உண்டாகும். ஆனால் சோர்வின் நேரத்தில் நாம் சோர்ந்து போகாதபடிக்கு நம்முடைய ஓட்டத்தை ஜெயமாக ஓட கற்றுக்கிறோம். இன்றைக்கி நிறைய பேருடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா ஒரு சோர்வு உண்டாது. அந்த சோர்வின் நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில் ஓட்டத்தை நிறுத்திவிட்டாங்க. நிறைய நேரங்களில் நிறைய விஷயங்களை நம்மளை ஆண்டவர் வேறு விதமாக வைத்திருக்கிறார். நாம் ஜெயிக்கக்கூடியவர்களா, ஜெயம் பெறக்கூடாது. இன்னைக்கு நாம் என்ன பண்ணுறோம்னா அந்த ஜெயத்தை எடுக்க முடியாதபடிக்கு, ஜெயம் இல்லாதபடிக்கு ஓடுகிறோம். இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளைகள் பாருங்க, நிறைய நேரத்தில் யாராவது ஒரு காரியங்களை பேசிவிட்டால் அதை தனக்குள்ள வைத்துக்கொண்டு ஓட்டத்துக்குள்ள ஓடக்கூடிய நீங்க பயப்பட ஆரம்பிச்சு, பயம் உண்டாயிடுச்சு. பாருங்க, ஒரு சின்ன காரியம் பாருங்க, நாளைக்கு வரும்போது சாயந்தரம் வரும்போது என்ன பண்ணுறேன் அப்படின்ட்டா ஒரு கணவன் சொல்கிறேன், அந்த கணவனோடு தான் 10-15 வருஷம் வாழ்ந்துவங்க. அந்த கணவன் சொல்லுற வார்த்தைக்கு அப்படி ஒரு நடுக்கம். என்ன பண்ணுவாரோ, என்ன ஒன்றும் பண்ண மாட்டார். என் கணவன் என்ன பண்ணுவார், 2 திட்ட போகிறார். அவர் என்னுடைய கணவன். அவர் என்ன பண்ண மாட்டார், வேதனைப்படுத்த மாட்டார், என்ன துக்கப்படுத்த மாட்டார். அப்படியே அடிச்சாலும் கொஞ்சம் பற்றி பேசுவார். அந்த இது இல்லை. இவங்க என்னமோ ரொம்ப பயத்துன்னு வேற மாதிரி ஒரு காரியங்களை திங்க் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. ஒரு சிலரை பார்க்கிறேன் நான், பாருங்க, ஒரு கடங்காரம் வந்துட்டேன்னா அந்த கடங்காரம் வந்து நின்னோடனே ஒரு பயம் எடுத்துடும். இன்றைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில் இவ்வளோ பெரிய பிரச்சனையை சந்திக்கூடாது. பார்க்கணுமே, அவங்கள பார்க்கும்போது வெளில பார்க்க அவ்வளோ தைரியமாக வருவாங்க. அந்த கம்பெனிக்குள்ளே போகும்போது பயத்தோடு போவாங்க. ஏன்னா பயம் அவங்கள ஆண்டுக்குள்ளும். வேதம் சொல்லிட்டு பயப்படாத, நான் உனக்கு துணை நிற்கிறேன்னு சொல்ல. பயம் எப்போதோ கடவுளுடைய துணை இல்லாதவளாய், துணையற்றவளாய் மாறுவாங்க. அப்போ கடவுளுடைய துணை இல்லைன்னு சொன்னால் உன் வாழ்க்கையில் பலன் இல்லாமல் போகும். உன் வாழ்க்கையில் சோர்வுகள் ஆட்கொள்ள ஆரம்பிக்கும். உன் வாழ்க்கை கஷ்டப்படக்கூடிய சொன்ன இன்றைக்கு அதை நீ மாற்ற வேண்டும். யார் உன்னை பயம் ஊற்றினாலும் அதை கண்டு நீ பயப்படக்கூடாது. தைரியமா இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். தேவனை அண்டிக் கொள்ள வேண்டும். எனக்கு ஒரு தேவன் இருக்கிறார், அவர் என்னை பயமுறுத்தல, எனக்கு அவர் தைரியத்தை கொடுக்கிறவர் இருக்கார். தேவன் நமக்கு பயமுள்ள ஆவி கூடாமல் பலனும் அன்பு தெளிந்த புத்தி உள்ள ஆவி கொடுத்திருக்கார். அப்போ நமக்கு பலனை கொடுத்திருக்கிறாரு, அன்பை கொடுத்திருக்காரு, தெளிந்த புத்தியை கொடுத்திருக்காரு. கடந்த நாட்கள் ஒரு அம்மாவை நான் பார்த்தேன். அந்த அம்மா கிட்ட பேசும்போது அவங்களுக்கு ஒரு வயது 72 வயதுன்னு சொன்னாங்க. அந்த அம்மா பார்த்தீங்கன்னா ஒரு நடுக்கம் ஏற்பட்டு, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது பாஸ்டர், என்னுடைய காரியங்களோட கிழிச்சிட்டு. அப்போ நான் அவங்களுக்காக ஜபிக்கிறேன். இருங்கம்மா, பயப்படாதீங்க, கொஞ்சம் தண்ணி எடுத்துக்கன்னு சொல்லி ஜபிக்க ஆரம்பிச்சும் போது கொஞ்ச நேரம் அந்நிய பாஷையில் பேசின ஆரம்பிச்சு பாருங்க. அந்த அம்மா அந்நிய பாஷையில் பேசி கொஞ்ச நேரம் ஜபத்தில் அப்படியே போகும்போது பார்த்தீங்கன்னா அந்த நடுக்கம் மறுபடி போச்சு, பயம் மறுபடி போச்சு. அந்த வீட்டுக்குள்ளே இருக்கிற பிரச்சனைகள் காணப்பட்டு அது எல்லாம் மறைந்து போச்சு. அப்போ பாருங்க, கொஞ்சம் தைரியமாக நீங்கள் மாறுவீங்கன்னா அந்த பிரச்சனை ஒன்றும் இல்லாமல் மாறும். அந்த பிரச்சனை ஒன்றும் இல்லாமல் போகும். நிறைய நேரங்களில் நிறைய விஷயங்களை நாம் அப்படி நடக்காதபடிக்கு நாம் சோர்வடைகிறோம். 1 ராஜாக்கள்ல 17ஆம் அதிகாரத்தில் முதல் வசனம் வாசிக்கிறோம். கீலேயாத்தின் குடிகளிலே திஸ்பியனாகிய எலியா ஆகாபை நோக்கி, என் வாக்கின்படியே அன்றி இந்த வருஷங்களிலே பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்றான். நல்லா கவனிங்க, கர்த்தருடைய ஜீவனை வைத்திருக்கிற ஒரு மனிதராய் காணப்பட்டார். அவரை ஜீவனை கொண்டு நான் சொல்லுகிறேன்னு சொல்லிட்டு ஆகாப்பு ராஜாவுக்கு முன்பாக தைரியமாய் பேசக்கூடிய ஒரு மனிதனாய், ராஜாவை எதிர்த்து நின்று பேசுகிறார். என் வார்த்தை என்று இந்த இடத்துல இந்த பூமியில மழை பெய்யாது, பனி பெய்யாதுன்னு சொல்லிட்டு இந்த தேசத்தை தன் கண்ட்ரோல்ல கொண்டு வந்து விட்டார். இந்த தேசத்துக்குள்ள ஒண்ணுமே நடக்காத அளவுக்கு நீ தேசத்துக்குள்ள ராஜா இருப்பா. இதை ஆளும்படிக்கு ஆளுகை செய்கிற தேவனை நான் உள்ள வைத்திருக்கிறேன், அதனால நான் தைரியமா இருக்குன்னு சொல்லிட்டு அந்த வார்த்தையில கொண்டு சொல்லும் போது அங்க இருக்கிற ராஜா முதல் கொண்டு எல்லாமே நம்ம பயப்படுறோம். ஏன்னா இந்த ஆள் சொன்ன மாதிரியே நடந்துருமே, இந்த தீர்க்கதரிசி சொல்லிட்டோம்னா அப்படி ஆயிடுமே அப்படின்ற ஒரு கருத்து சொன்னாங்க. இவ்வளவு பெரிய தைரியசாலி யார் என்று சொன்னால் இந்த எலியா. இந்த எலியாவை பார்க்கும்போது அப்படி தைரியம் உள்ள ஒரு மனிதனாக காணப்பட்டார். அப்படி தைரியமா பேசுவார். ஒவ்வொரு இடங்கள்லையும் அவர் பாருங்க பேசும்போது பார்த்தீங்கன்னா நீங்க அப்படி தைரியமாய் பேசுவார். அதில் பாருங்க, நீங்க 18ஆம் அதிகாரத்துக்கு போயிட்டீங்கன்னா அங்க 24ஆம் வசனத்தை வாசிக்கும்போது பாருங்க, நீங்கள் உங்கள் தேவனுடைய நாமத்தை சொல்லி கூப்பிடுங்கள், நான் கர்த்தருடைய நாமத்தை சொல்லி கூப்பிடுவேன், அப்பொழுது அக்கினியினால் உத்தரவு அருளும் தெய்வமே தெய்வம் என்றான். அங்கே சுற்றி நிற்க எல்லா ஜனங்களையும் பார்த்து சொல்றார், நீங்க உங்க தேவனை நோக்கி கூப்பிடு. இவர் ஒரு மனுஷன் நிற்கிறாரு, அங்க இருக்கிறவங்க பாருங்க கிட்டத்தட்ட பாருங்க அவ்வளவு மனிதர்கள் கூடி இருக்கிற இடத்துல அவர்கள் முன்பாக தைரியமா பேசுகிறார். விக்கிரக ஆராதனைக்காரர்கள் இருக்காங்க, தோப்பு விக்கிரகாரர்கள் இருக்காங்க. இங்க பாருங்க 400 பேர், இங்க 450 பேர், மொத்தம் 850 பேருக்கு நடுவில் தைரியமாய் பேசுகிற ஒரு மனிதனை காணப்படுறார். தைரியமாய் சொல்லுகிறார். இவ்வளவு தைரியமாய் பேசக்கூடிய ஒரு மனிதன் பாருங்க. பாருங்க, ஆகாப்பு கேட்டாரு, ஆகாப்பு நான் கூப்பிட சொன்னா 15 நான் சொல்லி அவனுக்கு முன்னாடி வரேன்னு சொல்லுப்போம். உன்னதான் தேடிந்தாரு, நீ காணவே காணமே என்ன
சொன்னா அந்த உபதேகிட்ட, நான் அவனுக்கு முன்பாக நீ வந்து நிக்கிறேன்னு சொல்லு. அவ்வளோ அவன் இவன் சொல்லிட்டு பேசக்கூடிய ராஜாவுக்கு முன்னாடி வந்து நிக்கிறேன்னு சொல்லுங்க. 15 வருஷம் பார்த்தீங்கன்னா, அவனுக்கு முன்பாக என்னை நான் காண்பிப்பேன் என்று சொல். தைரியமாய் பேசக்கூடிய ஒரு மனிதன், தைரியமாய் நிற்கக்கூடிய மனுஷன், தைரியமாய் வாழக்கூடிய மனுஷன். இன்றைக்கு கூட நாம் கூட அநேக காரியங்களை தைரியமாய் பேசுவோம். நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா, நான் வந்து என்ன செய்வேன் தெரியுமா, நான் அப்படி பண்ணுவேன் எப்படி பண்ணுவேன். உங்கள் வாழ்க்கையில் ஒரு சின்ன பிரச்சனை வந்தால் போதும், நீங்கள் அந்த தைரியமா பேசுன தைரியம் எங்க போச்சு? தைரியம் இல்லாதவர்களாய் வாழ ஆரம்பிச்சீங்களே. கவனிங்க, இந்த எலியா அப்படி தைரியம் உள்ள ஒரு மனிதனாய் காணப்பட்ட ஒரு மனிதன் தான். அவர் பாருங்க, அப்படியாப்பட்ட காரியங்களை செய்து கூப்பிடுங்க, உங்கள் தேவனை கூப்பிடுங்க. அவன் எங்கன்னா அலுவலா இருப்பான், கூப்பிடு, தைரியமா திரும்ப 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 தைரியமா. இவ்வளவு பேருக்கு முன்னாடி என்னங்க இவ்வளவு தைரியம்? உள்ள தேவன் இருக்கிறார், உள்ள தேவனாகிய கர்த்தர் இருக்கிறார், உள்ள தேவனான் வாசம் பண்ணி கொண்டிருக்க அவருடைய ஜீவன் இருக்கிறது. ஆனா 19 அதிகாரத்துக்கிட்ட நீங்க போனோன்னு இந்த சங்கதிகளை கேட்ட போது, இவன் என்ன செஞ்சானோ அது நாளைக்கு இந்நேரம் இவனுக்கு செய்யப்படும் என்று சொல்லும் போது, 2ஆம் வசனத்துல இதை சொல்லப்படும் போது, 3ஆம் வசனத்துல 4ஆம் வசனத்துக்கிட்ட போகும்போது பாருங்க, அவர் போதும் கர்த்தாவே, உடனே பாருங்க, நான் சாக வேண்டும் என்று சொல்லுகிறான். என் ஆத்மாவை நீ எடுத்துக்கொள்ள ஆண்டவரே, நான் வாழக்கூடாது, நான் வாழ மாட்டேன் என்று சொல்றான். இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கைக்குள்ள இவ்வளோ தைரியமா பேசணும். ஒரு வியாதி வந்தா போதும், உன் ஆட்டம் முடிஞ்சு போச்சு. ஏங்க, இந்த வியாதியை குணமாக்குற தேவன் கூட இருக்கிறாருங்க. 38 வருடமாய் படுத்து கிடந்த கர்த்தர் குணமாக்கினது உண்மையானா, இன்றைக்கு என் வியாதியை குணமாக்க தைரியமா பேசு. வியாதிக்கு முன்னாடி பேசு, வியாதியை கண்டு பயப்படாத. டாக்டர் சொல்லிட்டா போதும், அவ்வளவுதான். காலையில இப்படி 3 மணிக்கு சாப்பிடணும்னா, மதியம் 3 மணிக்கு சாப்பிடணும், அப்படியே உனக்கு வேத வாக்கா மாறிடும். அதை விட்டு நீ வெளியவே வர மாட்டேன். உனக்கு என்ன பண்ண, அது ஒரு வேத வாக்கா மாற்றி பைபிள் இருக்கட்டும், அப்புறம் விடுங்க, உபவாசம் பண்ணு, அதெல்லாம் விடுங்க அப்புறமேட்டு. நான் காலையில் சீக்கிரமா ஆகணும், இல்லைன்னா படப்படப்படன்னு ஆகிடுங்க, எனக்கு ஒரு மாதிரி ஆகிடுங்க. பாருங்க, அதுக்கு எதுக்கு தேவன் இருக்கிறாரு? இன்னைக்கு ஹார்ட் ப்ராப்ளம் வரட்டும், அவங்க பிறகு கண்டினியூ பண்ண மாத்திரை பண்ணாமல் போயிட்டா அவங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை. இன்னைக்கு ஆண்டவர் அறியாதவர்கள் அப்படி என்ன பண்ணாங்க, அந்த லிஸ்ட் போட்டு அந்த காரியங்கள் பிரகாரம் செய்து கொண்டிருக்கேன். ஆண்டவர் அறிந்தவர்கள் நம்ம அதே போல தான் வாழ்கிறார். எதுக்கு உனக்கு ஒரு தேவன் கல்லான இருதயத்தை எடுத்து நான் சதையான இருதயத்தை பொறுத்துவேன் சொன்ன? எங்க போச்சு அந்த வசனம்? எங்க போச்சு அந்த வார்த்தை? இதயத்துக்குள்ள அவர் வாசம் பண்ணுகிறார் என்பது நம்பிக்கையற்றவர்களாய் வாழ்கிறீங்களா? இன்னைக்கு அவர் எனக்குள்ள வாசம் பண்ணுகிறார். நான் இந்த கூடாரத்தில் வாசம் பண்ணும்போது இதில் ஏதாவது பழுதடையும் காணுமானா, இதில் கொஞ்சம் ஓட்டையாக இருக்கும்னா, மழை வரும்னு சொன்னால் நான் என்ன பண்ணுவேன், இதை நான் முதலாவது சரி பண்ணுவேன். அவசரம் இருக்கிறாங்க, அவசரம் வந்தால் வராங்க, வராட்டா போகிறாங்க, நான் என்ன பண்ணுவேன், முதல்ல இதை சரி பண்ணுங்க. இதில் ஏதாவது காரியங்கள் சரினா அதையும் நான் சரி பண்ணுறேன். ஏன்னா நான் இருக்கிற வீடுங்க, நான் இருக்கிற வீட்டை நான் சுத்தமாக எடுத்துக்கணுங்க. இப்போ நீங்கள் இருக்கிற வீட்டை நீங்கள் இப்படியெல்லாம் பாதுகாக்கும் போது, இந்த வீட்டுக்குள்ளே தேவன் வாசம் பண்ணுறாரு. அந்த இதயத்தை அவர் சுத்தம் பண்ணக்கூடியவரா, அதில் இருக்க பிரச்சனையை மாற்றக்கூடியவரா இருக்கிறார் என்ற ஏன் நம்பிக்கை இல்லை? ஏன் அப்படிப்பட்ட விசுவாசம்? நிறைய நேரங்களில் நிறைய காரியங்களை நம்ம என்ன பண்ணுறோம்னா, சோர்வடைந்து நம்முடைய வாழ்க்கை அவ்வளோதான், இனி நான் எழுப்ப மாட்டேன், என் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு, இந்த நிலைமை கொண்டு வருவீங்க. ஏன் ஆண்டவர் எழுப்ப மாட்டாரா? எதுக்கு ஊருக்குள்ள பிரசங்கம் பண்றது? ஏன் ஊருக்கு வெளியே வந்தார் ஆண்டவர்? ஊருக்குள்ள குஷ்டரோகி வர முடியாது, ஊருக்கு வெளியே வந்தனா அந்த குஷ்டரோகி வந்து நிற்பான்னு சொல்லிட்டு இதை அறிந்த குஷ்டரோகி என்ன பண்ணா, எல்லாரும் போன பிறகு ஆண்டவர்கிட்ட வரான், உமக்கு சித்தமானா என்னை சுத்தமாக்கும். இப்ப இந்த இடத்துல குஷ்டரோகிய வான்னு அவர் கூப்பிடலங்க, அவனா துணிந்து வந்தான் தேவனத்துல. அங்கே உலக மனிதர்கிட்ட வரக்கூடாது. அங்க வரும்போது என்ன பண்ணும், அவர்களை பார்த்து தீட்டி ஓடி பொழிஞ்சுக்கணும். அப்படி ஒழியாதபடிக்கு தைரியமா வந்து, ஆண்டவரே உனக்கு சித்தமான என்னை சுத்தமாக்குற. அவர் சுத்தமாக்கினார். இன்றைக்கு உன் வாழ்க்கையில் நீ எவ்வளவு பெரிய பிரச்சனை கூட இருந்தாலும் தேவனை நோக்கி வா, உனக்கு அவர் உதவி செய்கிறார், உனக்கு அவர் உதவி செய்ய போகிறார். கவனிங்க, இந்த மனிதனுக்குள்ள கர்த்தருடைய ஜீவன் இருக்கும்போது தைரியமாய் பேசின ஒரு மனிதன் இயேசபேலுடைய வார்த்தை உள்ள வந்த போது அவன் சோர்வடைந்தவனாய் மாறிவிட்டான். அந்த ஊரை விட்டு ஓடக்கூடியவனாய் மாறிவிட்டான். ஒரு நாள் பிரயாணம் பட்டு வனாந்தரத்தில் போய் உட்காரக்கூடிய ஒரு மனிதனாய் மாறிவிட்டான். தைரியம் மற்றவனாய் மாறுகிறான். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில கர்த்தருடைய வார்த்தை இல்லாமல் வேறு மனிதனுடைய வார்த்தை உள்ள இருக்கும்னா உங்களை பயம் ஆண்டு கொள்ளும், உங்களுக்கு வேதனை உண்டாகும், நீங்கள் துக்கப்படுவீர்கள், நீங்கள் கலங்குவீர்கள், கண்ணீர் வடிப்பீர்கள், ஆசுவாத குறைவோடு வாழ்வீர்கள். அப்ப வேதத்தை படி, வேத வாக்கியங்களை உள்ள வை. உன் வாழ்க்கையில எந்த காரியம் பயமுத்தி கொண்டிருக்குதோ அவைகளுக்கு முன்பாக தைரியமாய் மாற முடியும், அவைகளை நீ எதிர்க்க முடியும்.
நான் ஒரு கடன்காரன் தாங்க, நான் கடன்ல தாங்க முழுகிருந்தேன். இந்த கடனை அடைக்க கர்த்தர் என்னை ஆசீர்வதித்தார். உபாகமத்துல 15:5 பாருங்க, இந்த தேசத்துல குடியிருக்க தேசத்தை கர்த்தர் என்ன சொல்றாரு, நான் அந்த தேசத்துல மென்மேலும் ஆசீர்வதிப்பேன்னு சொன்னார். அப்ப ஆசீர்வதிக்கிறார். ஆசீர்வதித்த தேவன் உன் தேவையை சந்திக்கிறார். இப்ப தேவையை சந்திக்கும் போது என்னன்னா, நீ இப்ப கடன்காரன் அந்த நீ என்ன பண்ற, அவர் ஆசீர்வதித்ததுனால அநேக ஜாதிக்கு கடன் கொடுக்கறாய் மாறி. நேற்று இந்த வார்த்தை இல்லாத போது, இந்த வார்த்தை எனக்குள்ள தங்காத போது என் வாழ்க்கை கடன்கார வாழ்க்கை, நான் கடன்பட்டவன். அப்ப வசனம் உள்ள வந்த போதோ, வார்த்தை உள்ள வந்த போதோ ஒரு மனிதன் ஆஸ்வதிக்கப்பட்ட மனிதனாய் மாறுகிறான். அவன் குடும்பம் ஆஸ்வதிக்கப்பட்ட குடும்பமா மாறுது. அவனுடைய வாழ்க்கை ஆசீர்வாதம் மாறுது. நிறைய நேரத்துல கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து இன்னும் உயர்த்த போகிறார். அந்த பணங்களை வைத்து நீங்களே சாப்பிடணும், நீங்களே இது பண்ண நினைக்கிறது, அவைகளாலே முடிந்த காரியங்களை, தேவனுக்குரிய காரியங்களை செய்ய வேண்டும். தேவனுக்கு உகந்த நீ செய்து தேவனுடைய பிள்ளைகள் என்ன பண்ணும், நல்வழி நடக்க நீ உதவி செய்யும் போது கர்த்தர் இன்னும் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்னைக்கு எது உங்களை பயமுறுத்தி கொண்டு, அந்த பயத்தை நீ என்ன பண்ண உள்ள வைத்துக் கொண்டு, இந்த மாசம் வரை வந்துச்சு, இவரு வந்துட்டாரு, இந்த டியூ கட்டணும், அதை கட்டணும், இதெல்லாம் பயந்தாங்க. வசனத்தை எடுங்க, படிங்க. கர்த்தாவே என்னை ஆசீர்வதிங்க, இந்த டியூவை கட்ட எனக்கு உதவி செய்யுங்க, நான் கடன் வாங்கிட்டேன், நான் கடன்காரன் நான் மாட்டேன், என் வாழ்க்கையில் கண்ணீர் பெருகிச்சு, நான் இப்ப என்ன பண்ண, தேவனத்துல போய் உட்கார். தேவன் உனக்கு உதவி செய்ய வல்லவராக்கா. உன் தேவைகளை சந்திக்கிற, அற்பமாய் சந்திக்கிற தேவன் இருக்கிறார். இந்த மனிதனுக்குள்ளே கர்த்தருடைய வார்த்தை உள்ள வந்த போது, கர்த்தருடைய காரியங்கள் உள்ள வரும்போது அவர் பலனாய் மாறிவிட்டான். அவன் பலன் அடைந்தவனாய் மாறிவிட்டான். பாருங்க, அவன் சாக வேண்டும் போய் உட்கார்ந்த மனுஷன் என்ன பண்ண தெரியுமா, கர்த்தாவே அவர் அழைக்கிறான். அவர் வரார், வந்து என்ன பண்றாரு, ஆமா வந்துருப்பா, செத்து போயிடுப்பான்னு சொன்னாரா, அவனுக்கு வேண்டிய ஆகாரங்களை கொடுத்து அவனை பலப்படுத்தி என்ன பண்றது, திரும்பவும் அவன் செய்ய வேண்டிய வேலைகளை கற்றுக் கொடுத்தார். அப்ப கர்த்தருடைய வார்த்தையை உள்ள வைத்த ஒரு மனுஷன் இப்ப பாருங்க, சோர்வடைந்த மனுஷன் இப்ப பலனோடு எழுந்து 40 நாள் பிரயாணம் பட்டு போகிற ஒரு மனிதனாய் மாறினான். பாத்தீங்களா எப்படி நடந்தது? பாத்தீங்களா? கர்த்தருடைய வசனம் உள்ள வரும்போது உன் சோர்வுகளை நீக்கும், உன்னை பலவானாய் மாற்றும். இந்த வார்த்தைகளை ஒவ்வொரு நாளும் நேசிக்க வேண்டும், படிக்க வேண்டும். உன் வாழ்க்கையில் எதுல நீ சோர்வடைந்து கிடக்க, இந்த வேலையை என்னால செய்ய முடியலப்பா, ரொம்ப கஷ்டமா இருப்பா, ஒரு வசனத்தை உள்ள வை, அந்த வார்த்தையை தியானி. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. சும்மா உதடளவு பேசாத, அதை உள்ளத்துக்குள்ள தியானித்து பாரு, அந்த வார்த்தை உனக்குள்ள தங்க ஆரம்பித்துடும். உன் வேலைகளை செய்ய அவர் பலனை தருவார். உன் வேலைகளை நீ செய்து முடிக்க உனக்கு உதவி செய்கிற தேவனா இருக்கிறார். இன்னைக்கு நிறைய பேருக்கு என்ன பண்ணது தெரியல. வசனம் இருக்கும், வசனம் தட்டு அப்படின்னா ஸ்டிக்கர் மாதிரி அங்கங்க ஓட்டுறதுக்கு தான் ஞாபகம் இருக்கு. மக்களே, இந்த வசனத்தை என் இதயத்துக்குள்ள வைக்க வேண்டும், இந்த வசனத்தைப்படி நான் வாழ வேண்டும் என்ற எண்ணம் இல்லாமல் போகுது. வார்த்தை எப்பொழுது உள்ள வைக்கிறீங்களோ அப்பொழுதுதான் உங்கள் வாழ்க்கை செழிப்பாய் மாறும். அந்த வார்த்தையின்படி நடக்கும்போது தான் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கவனிங்க, உம்முடைய தேவன் என்னுடைய தேவன் என்று பாருங்க. அவங்களுக்கு ஒரு வேற தேவன் இருந்தாங்க, ரூத்துக்கு வேற தேவன், மோவாபிய மக்கள் அவங்க அந்த தேவன். ஆனா உம்முடைய தேவன் என்னுடைய தேவன் என்று வைத்துக்கொண்டு அந்த வார்த்தையை நம்பி வரும்போது, இஸ்ரவேலின் தேவனிடத்தில் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன். அப்ப பாருங்க, வந்தவங்க சும்மா வந்தாங்க, அவருடைய வார்த்தையை நம்பி வந்தாங்க. இஸ்ரவேல் தேவனிடத்தில் அடைக்கலம் வந்தவங்களுக்கு ஒரு நிறைவான பலனை தேவன் கொடுத்தார். இன்றைக்கு உங்க வாழ்க்கையில நீங்க எந்த காரியங்கள் குறைபட்டீங்களோ, இந்த வார்த்தையை நம்பி வா, வசனத்தை நம்பி வா, வார்த்தையை நம்பு. இந்த வார்த்தை உன் வாழ்க்கை தரத்தை உயர்த்தும். இந்த வார்த்தை உன் வாழ்க்கையில ஒரு மேன்மை கொடுக்கும். இப்படிப்பட்ட வசனங்கள் நம்ம கிட்ட ஏராளமா இருக்குது என்று பைபிள்ல நிறைய இருக்குது. எடுத்து வையி, உள்ள வையி. உங்கள் வாழ்க்கையை செழிப்பா மாற்றிக்கொள். மற்றவர்களுக்கு நீங்க ஆசீர்வாதமா இருங்க, மற்றவர்களுக்கு நீங்கள் கொடுக்க விடுங்க. எப்ப பாரு ஜெபம், ஐயா எனக்காக ஜெபம் பண்ணுங்க, அதுக்காக ஜெபம் பண்ணுங்க. என்ன ஜெபம் பண்ண உனக்கு? பலவீனப்பட்ட எப்ப நீ அந்த வியாதியை தொத்துவ? உனக்கு தான் அதிகாரம் கொடுத்துருக்கிறாரு. இதோ சர்ப்பங்களின் தேர்தல் மிக்க சத்துடைய சகல வல்லமையிலும் இருக்கிற உனக்கு நான் அதிகாரம் கொடுத்தேன், ஒன்றும் சேதப்பட்டான்னு சொன்ன தைரியமா போ, வார்த்தை பிடிச்சு நட, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். இன்றைக்கும் அப்படிப்பட்ட ஜனங்களாக நம்ம மாறுவோம். கர்த்தர் உங்களோடு கூட வந்து பெரிய காட்சி செலுத்துவோம். பரலோக பிதாவே உமக்கு நன்றி செலுத்துறோம். இப்பொழுது இந்த வார்த்தைகளை கேட்ட பிள்ளைகள் தைரியமா இருக்க கர்த்தர் தாமே இவளுக்கு கண்டவரே பயமுள்ள ஆவியை கொடாமல் ஆண்டவரே, பலனும் அன்பும் தெளிந்த புத்தி உள்ள ஆவி கொடுத்துருங்க. அவைகளை அன்றவே தனக்குள்ள வைத்துக் கொண்டு இந்த பயத்தை கொண்டு வர ஒவ்வொரு காற்றை விட்டு விலக கர்த்தாவே உதவி செய்யும். இவளுடைய ஆசீர்வதி இவளோடு கூட இந்த கர்த்தர் வழிநடத்துக்காய் நன்றி ஆண்டு. ஒவ்வொரு பிள்ளைகளும் அன்றே உண்மை சார்ந்து கொண்டு உண்மை அன்றே பிரியப்படுத்தக்கூடிய ஜனங்களாய் மாறட்டும். குறைவுகளெல்லாம் மாற்றம் நிறைவு கட்டிடும். ஆசீர்வதியும் இயேசு கிறிஸ்துவின் ஜெபத்திற்கு நல்ல பிதாவே, ஆமென்.
God bless you.